புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பவுலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலும் கர்த்தருக்காக வாழ்வதிலும் பவுல் ஒரு அற்புதமான மனிதர். அப்படிப்பட்ட பவுல் கூட சில நேரங்கள்ல இளைப்பாறுதல் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம்னு சொல்றாரு. சொந்த ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், அநேக நேரங்கள்ல கப்பல் மூழ்கி போச்சுன்னா கடல்லையே தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அநேக சூழ்நிலைகள்ல பவுல் கடல் கொள்ளையர்களை சந்திக்க வேண்டி வந்தது. எவ்வளவோ ஆபத்துகள் வந்தது. பவுல் யாரெல்லாம் நம்பினாரோ அவங்களே சில நேரம் பவுலை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல பவுல் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு என்று சொன்னாரா இல்லையா? என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொன்னா அது வேற. தன்னோட சொந்த பலத்தையோ சொந்த ஞானத்தையோ நம்பி பேசாம பவுல் எப்ப எதை பேசினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே உயர்த்தி பேசினாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் உன்னதமான அனுபவம் அதுதான். நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது யாருனால வந்தது? ஆண்டவர்னால. நாம நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது யாருனால வந்தது? நாம அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் யாருனால வந்தது? ஆண்டவராகிய இயேசுவின் மூலமா. அதை ஒரு விசை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம்.